அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் 9th சோசியலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. அதாவது நமக்கு அடிக்கடி கேட்பாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, நீர் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, வனவிலங்கு வன பாதுகாப்பு சட்டம். ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9th புக்கில் தாங்க இருக்குது. 9th சோசியலில் ரொம்ப எளிமையான முறையில் சொல்கிறேன், குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2010ங்க. சரிங்களா? ஸோ பசுமையாக இருக்கணும்னா 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க? அடுத்தது பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. அப்போ இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் பாதுகாக்கணும் அப்படின்றது பல்லுயிர். அப்போ நம்ம ஒருமை பன்மை சொல்லுவோமாங்க. ஸோ அப்போ பன்மை அப்படின்னா 2ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒருமைனா 1, பன்மைனா 2. அப்போ பல்லுயிர் அப்படின்னா 2002ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வந்தோம். ஸோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், முறையாக மேம்படுத்தணும், அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது 1986. அடுத்தது வன பாதுகாப்பு சட்டம் 1980. வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா என்னதுங்க? காடுகளை அழிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் மரங்களை நிறையா வளர்க்கணும், மரங்களை வெட்டக்கூடாது, இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வன பாதுகாப்பு சட்டம் 1980. அடுத்தது நீர் பாதுகாப்பு சட்டம். சரியாங்க? நீரை 7 நாளைக்கும் என்ன பண்ணணும்? பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். அப்போ 1974. அதுக்கப்புறம் வன விலங்கு பாதுகாப்பு சட்டம்னா 1972ங்க. ஸோ இந்த வன பாதுகாப்பு சட்டத்தில் தான் பெரும்பாலும் வனவிலங்கை உள்ளே கொண்டு வருவாங்க, சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்றதில். சரியாங்க? ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். வனவிலங்குனா 2 கால் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1972. வனம் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1980. சரியாங்க? ஸோ இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க. ஸோ இந்த பகுதியிலேருந்து நமக்கு ஒரு வினா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மிக மிக முக்கியமான பகுதி.